நமோ ரமணா. இன்றைக்கி பகவானுடைய கருணையை பற்றி ஒரு 3 நிமிஷம் பேசலான்னு. பகவான் கருணை கடல். பியாண்டு நிறைய தெய்வங்களோடு பழகியிருக்கேன். ஆனால் அபரிமிதமாக இருக்கின்றார் பகவான். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. என்னால் நிறைய விஷயங்கள் நம்ப முடியல. when he promises something, he is doing it. ஆச்சரியமான விஷயங்கள். ராமனும் கிருஷ்ணனும் இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கு பகவான் தான் உதாரணம். அற்புதமாக நம்மை வழி நடத்துகிறார் பகவான். அது ஒரு ஆச்சரியமான அனுபவம். எவ்ரிடே அவர் தான் வாழ்க்கையை நடத்தின்னுக்காரு. இதில் என்ன விசேஷம்னா, உபநிஷதமும் சரி பிற மத கருத்துகளும் என்ன சொல்கிறது அப்படின்னா, இறைவன் நம்மை தேர்ந்தெடுக்கிறார் அப்படின்னு. இறை உணர்வோடு வாழ்கின்ற பொழுது இறைவன் நம்மை தேர்ந்தெடுக்கிறார். அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தான் ரமண பக்தர்கள். தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் பக்தியோடு இருக்கணும், எல்லாரோடையும் அன்பாக இருக்கணும். இதை தாண்டி ஒன்றுமே பகவானுக்கு வேண்டாம். கடவுள்னு என்ன அதை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க இவர்களுக்காக பகவானுக்கு இது வரைக்கும் சரி. அவர் தேர்ந்தெடுத்ததுக்கப்புறம் பொறுப்பு அவரே எடுத்துக்கிறார். எவ்ரி ஸ்டெப் ஹி இஸ் டேக்கிங் கேர். இதுதான் அந்த அபரிமிதமான அன்புங்கிறது. இதுதான் எல்லாமே பார்த்துக்கிறார். நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து பெரிய விஷயங்கள் வரைக்கும் அவரே பார்த்துக்கிறாரு. ரமண திருவடி அப்படிங்கிறத பற்றி, ரமண திருவடியின் மாண்புன்னு இன்றைக்கி ஒரு 10 பாட்டு போட்டிருக்கேன். எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்குது. இந்த அனுபவங்கள் நம்ம எல்லாருக்குமே ஏற்படும். இட்ஸ் நாட் ஃபார் முருகனார். முருகனார் அதை எழுதுகிறார்னா நீங்களும் இதை அனுபவிப்பீங்களான்னு தான் எழுதுகிறார். பகவான் நமக்கு அந்த மாதிரி பண்ணி கொடுப்பாரு. இது கிடைக்க முடியாத ஒன்று ரமணங்கிட்ட வந்த உடனே வேறு இடத்துக்கு போக வேண்டாம். ரமணனே எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். நின்னருளாம் கதியன்றி மற்றொன்றில்லேன், நெடுங்காலம் பிழை செய்து நிலை கழிந்தேன், உன் அருளுக்கு இனிதான நிலை வந்தேன், உன் சரணே சரணென்னும் துணிவு பூண்டேன். ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ரமணாய.